அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி அல்லது இந்த பக்கம் தூத்துக்குடி வரையிலுமான பகுதிகளுக்கான ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து உங்களுக்கு மழை வரப்போகுது, சரிங்களா? தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் சற்று அதிகமாக வரப்போகுது. இந்த அதிகமாக வர்ற இந்த நேரத்தில் நமக்கு தென்னை மரத்தில் அதிகமான காய்களும் நிற்கும், புதிய பாலைகளும் வரணும். இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரையிலும் உங்களுக்கு புண்ணாக்கு கரைசல் கிடைச்சாலோ அல்லது சாம்பல் கிடைச்சாலோ மரத்துக்கு போடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மழை அதிகமாக பெய்கிறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் கீழே போயிடும். அப்படி கீழே போச்சுன்னா, கடந்த 2 வருடங்களாக நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, மழை பெஞ்சு முடிஞ்சவொடனே எனக்கு குறும்பை கொட்டிடுது, காய் நிற்கலை, காய் பெருசாகலை, அல்லது புது பாலை வரலை, அப்படி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கு முக்கிய காரணம் பூமியில் சத்து இல்லை. அந்த சத்தை இந்த நேரங்களில் மழைக்கு முன்னாடி கொடுத்து அந்த மரத்தை கொஞ்சம் திடமாக்கி வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். முக்கியமாக அந்த களியக்காவிலை அந்த பகுதியிலேருந்துலாம் பேசுனீங்கள்ல, நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா இதை கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் திருப்பி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெல் உமி சாம்பல் கிடைச்சாலோ அல்லது கடைகளில் ஹோட்டலில் இருக்கக்கூடிய கடைகள்லேருந்து சாம்பல் கிடைச்சாலோ அல்லது தோட்டம் ஆலைகள்லேருந்து சாம்பல் கிடைச்சாலோ மரத்துக்கு 3லேருந்து 5 கிலோ வைக்கணும். இதை மறக்கக்கூடாது. இல்லை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எள்ளு புண்ணாக்கு அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது கடலை புண்ணாக்கு எது விலை கம்மியோ அதை 200 லிட்டரில் 20 கிலோ கலந்து வச்சிருந்து மரத்துக்கு 3 லிட்டர்னு ஊற்றி விடணும். இது 2வது காரியம். 3வது காரியம், பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலகத்தில் போனீங்கன்னா பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க அல்லது பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அந்த பொட்டாஷ் பாக்டீரியா வாங்கிட்டு 200 லிட்டரில் கலந்துன்னு மரத்துக்கு 3 லிட்டர்னு 70 மரத்துக்கு கொடுத்துடணும். 3 லிட்டர்னு 70 மரத்துக்கு கொடுத்துடணும். பொதுவாக இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப 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 முக்கியங்க, சரிங்களா? உங்கள் மண்ணுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மக்கின சாணம் அல்லது மண்புழு உரம், முக்கியமாக மண்புழு உரம். இப்போ மண்புழு உரம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பகுதியில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் பார்த்திங்கன்னா 6 ரூபா 7 ரூபாய்க்கெலாம் 1 கிலோ கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஊட்டமேற்றிய மண்புழு உரம் 10 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதிரி குறைந்த விலை பொருள்களை நீங்கள் வாங்க, நம்பர் கேளுங்க, நான் தரேன், நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கங்க. அதை நம்ம மரத்தில் வட்டப்பாத்தியில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், மரம் எப்போவும் திடமாக இருக்கிறப்ப ஒருவேளை மழை பெய்தாலோ அல்லது இந்த வருஷம் மழை பெய்யாமல் போனாலோ உங்கள் மரத்தை பாதுகாக்க இது ரொம்ப பெரிய வழியாக இருக்கும். ஏன்னா உங்களோட மண்ணோட தன்மை சரளை மண் அல்லது மணல் சார்ந்த மண். ரொம்ப ஈஸியாக உங்கள் மண்ணில் இருக்க சத்துக்கள் கரைஞ்சி கீழே போயிடும். அப்போ கரைஞ்சி கீழே போகாமல் அது இங்கே இருக்கணும்னா நீங்கள் இதை செய்யணும். இன்னும் நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், சும்மா இருக்கிற இந்த காலங்கள்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் எங்கேயா இருந்ததுன்னா அந்த குளத்துலேருந்து வண்டல் மண் எட்டு ஒரு மரத்துக்கு ஒரு 5 கிலோ போட்டு விடுங்க. ஒரு தட்டு அது மண் தூவி பண்ணி விடுங்க. இது செம்மண் நிலத்தில். இது ஒரு மாதிரி களித்தன்மை, மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்குங்க. அப்படிங்கிறப்ப வாய்ப்பு கிடைக்கிறவங்க, போன வருஷம்லாம் அப்படி தண்ணி தேங்கியே நின்றுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மண் உள்ளவங்க ஜேசிபி கொண்டுட்டு அல்லது ஒரு ஆளை வச்சு மண்ணை ஒரு 5 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளம் தோண்டிடலாங்க. எது பள்ளமான இடமோ அல்லது நடுவான இடமோ அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டிடலாம். அப்போ தேங்கி நிற்கிற தண்ணி அந்த குழி வழியாக உள்ளே போய் மேலே உங்களோட மண் அடுக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த மண் அடுக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அடுக்கில் அந்த அடுக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு மேலே களிமண் இருக்குது அப்படின்னா நீங்கள் தோண்டுனீங்கன்னா ஒரு இடத்துல களிமண்ணுக்கு அப்புறம் சுண்ணாம்பு மண் வரும் அல்லது காக்கா பொண்ணு பாறை வரும். அந்த மாதிரி வேறு மண் வரக்கூடிய அமைப்பில் நீங்கள் இந்த தண்ணி போச்சுன்னா அது பூமிக்குள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு அழுகல் குணம் தராது. இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நான் பேசுனதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேளுங்க, நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் இது ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.